ஜனநாயகன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்த்தாக்குதலை தடைய சந்திச்சிட்டு இருக்குமா? நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஒரு விட்னஸ் தான். ஆனா அவரை 2 நாள் 14 மணி நேரம் பார்த்தது போகாம 3வது நாளையும் கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு, சென்னையில விசாரிங்க, எனக்கு ப்ராப்ளமா இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் கிடையாது, டெல்லிக்கு தான் வரணும்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டணிக்கு நீங்க வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணை எப்போ முடிஞ்சிருக்கும்ல. அப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இதெல்லாம் இந்த அழுத்தத்தெல்லாம் அவர் தாங்கிட்டு அவர் அதை பற்றியே கவலைப்படாம கொள்கையோடு உறுதியா நிற்கிறாரு. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இந்த 2 பேரோட சமரசம் இல்லை என்பதுல நீ என்ன அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளோ நஷ்டம் பண்ணாலும், எவ்வளோ எனக்கு சிக்கல் பண்ணாலும் நான் கவலைப்படல, அசர மாட்டேன்னு அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. 2வது காலையில் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக போட்டி போட போகிறோன்ட்டு. ஆனால் உடனே அதுக்கு என்ன நெரேட்டிவ் தெரியுங்களா? தனித்து விடப்பட்டாரா விஜய்? அதாவது என்னென்னவோ தினுசா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அது தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற வாதத்தின்படி பார்த்தாலே அது அப்படித்தானே சார் அர்த்தம் ஆகும். ஏன்னா கூட வர்றவங்களுக்காக ஆட்சியில்